குட் ஈவினிங். இந்தியான் தினத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு செகண்ட் டேர்முக்குரிய முழுமையான பேப்பரை பாக்குறதுக்கு ஆரம்பிக்க போறோம். ஸோ ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரியும், நாம செகண்ட் டேர்முக்குரிய 8 அலகுகளை மொத்தமாக முடிச்சிருக்கிறோம். சரிதானே? ஸோ டவுட் கிளியரன்ஸ் கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். தனிப்பட்ட முறையில நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கும் போது கூட அதுக்கான பதில்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. சரிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம முடிச்சுட்டு அப்படியே செகண்ட் டேர்முக்குள்ள நாம குயிக்கா போனதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, நம்ம தேர்ட் டேர்முக்குரிய பகுதிகளில் கொஞ்சம் ஆழமாக போக வேண்டியிருக்கு. சில விஷயங்கள் குயிக்குன்னு விளங்காட்டி அதை இன்னும் 2-3 தரம் விளங்கப்படுத்த வேண்டி இருக்குது. அதன் அடிப்படையில இப்ப நாங்க இதுகளை கிளியரா பார்த்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. அதனாலதான் நாங்க குயிக்கா முடிச்சுக்கிட்டு போறோம். ரைட்? சோ அடிப்படையில நீங்க தான் இன்றைய கிளாஸ்ல ஆன்சர் சொல்ல போறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒரு ஒரு கிழமை காலப்பகுதி தரப்பட்டது ரிவிஷனுக்காக. சோ நீங்க முதலாவது அலகுல இருந்து கடைசி வரைக்கும் 8வது அலகு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கிறீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஒரு பேப்பர் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா சரிதானே, இது மொத்தமாக 3 மணித்தியாலத்துக்குரிய பேப்பராக அமைந்திருக்குது. சரிதானே, இது மாகாண கல்வி திணைக்களம் வட மாகாணத்துக்குரிய பேப்பர். 2ஆம் தவணை 2019ஆம் ஆண்டுக்குரியது. வணிக கல்வியும் கணக்கீடும். சரிதானே, அதுல மேலதிக வாசிப்பு நேரம் உங்களுக்கு 10 நிமிடங்கள் தரப்படும். சரியா, நீங்க வாசிப்புன்னு சொன்னா ஓவராலா என்ன கேள்விகள் வந்திருக்குது, என்ன விடயங்கள் நாங்க தெரிவு செய்ய வேண்டி இருக்குது என்ற அடிப்படையில ஓவராலா நீங்க எத்தனை கேள்வி இருக்கு, எத்தனைய தெரிவு செய்ய வேண்டியும் இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குவாங்க. அதெல்லாம் வாசிக்கிறதுக்கான டைமாக இருக்கும். ஆகவே 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் ஒரு முழு பேப்பருக்கான டைம் பீரியடா இருக்க போகுது. ஓகே, ரைட். ஹியர் வினாபத்திரத்தை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் மேலதிக வாசிப்பு நேரத்தை பயன்படுத்திட்டான். அப்ப நான் கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த கேள்வியை நாங்க முதலாவதாக செய்ய போறோம் என்ற விஷயத்தையும் வினாபத்திரத்தை முழுமையாக வாசிக்கிறதுக்குமாக அந்த 10 நிமிடங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கண்டா 10 நிமிடமும் அவர் சொல்லிட்டாருன்ற அதையே வாசி நிக்கிறது இல்ல. ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள நாங்க எல்லாத்தையும் பார்த்து ஓரான் முடிச்சுட்டு மீதமா இருக்கிற 5 மினிட்ஸையும் என்ன சொல்லிக் கொள்ளணும், நாங்க எங்களுடைய வினாவை செய்யறதுக்கான டைமுக்குள்ள எடுத்துக்கொள்ளணும். ஏன் கணக்கு செய்யக்குள்ள எங்களுக்கு டைம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். அதனால இதில் வாச்சிட்டு இருந்துட்டு 10 நிமிஷத்தை கடத்தாம என்ன நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும். சோ கவனிக்குக, எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுக. 1 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியானது அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்ய. இது முதலாவது பகுதிக்குரியதுதான். எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுங்கன்னு சொல்லிட்டு 40 கேள்வி தந்திருக்கிறான். அதுல நாங்க என்ன செய்யட்டாம், இலக்கமிடப்பட்டதுல மிக பொருத்தமானது, சரியானது அல்லது மிகச்சரியானது. சரியானதும் இருக்கும், மிகச்சரியானதும் இருக்கும். மிகச்சரியானதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், தெரிவு செய்ய வேண்டியதா இருக்கும். ரைட், எனக்கு இப்ப சொல்லுங்க பிள்ளைகள். முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் விருப்பமாக கருதப்படுவது யாது? ஆன்சர் யார் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி. சோறு. சோறு. மற்றாக்கள் ஆகாஷ், ஃபாத்திமா ஓகேவா? பின்வருவற்றுள் விருப்பமாக கருதப்படுவது யாது? இதுல கூடுதலா யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்ல. எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். சிறுதானி தேவை விருப்பம் என்ற அடிப்படையில தேவை அப்படின்னு சொன்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டியவை தேவை. அதே மாதிரி மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற பல்வேறு வழிமுறைகள் விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறான். அதுல தேவையாக உணவு, உடை, உறையுள், அதே மாதிரி நீர், காற்று, சுகாதாரம், பாதுகாப்பு, போக்குவரத்து, சிறுதனி, அப்படியான நிறைய விஷயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். சிறுதனி விருப்பம்னு சொன்னா அந்த தேவைக்கான பல்வேறு விடயங்கள். அப்ப உணவு அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னு சொன்னா இது என்னது, தேவையாக இருக்க போகுது. சரிதானே, அதே மாதிரி விருப்பம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னா இது இந்த உணவுங்கிற தேவைக்கான விருப்பமாக இருக்க போகுது. அதே மாதிரி பாதுகாப்புங்கிறது ஒரு தேவைன்னு பார்த்திருக்கிறோம், சுகாதாரம் ஒரு தேவைன்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில இவரும் வராது, இவரும் வராது, இவரும் வராதுன்னு சொன்னா ஆன்சர் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ஒன். சரியா, சோறுங்கிறது தான் விருப்பம். ரைட், இரண்டாவதுக்கு எனக்கு ஆகாஷ் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. பொதுத்தன்மை கொண்டவை. ரைட், பாப்போம்.
மனித தேவையின் பண்பாக கருதப்படக்கூடியது. இப்ப நாங்க அண்டர்லைன் பண்ணிடுவோம் படத்தை வந்துட்டு என்னன்னு சொன்னா தேவையை சொல்றாங்க, கருதப்படக்கூடியதை சொல்றாங்க. இதுல கருதப்பட முடியாதும் தரலாம். சோ அதனால நாங்க என்ன செய்வோம், அலர்ட்டாக இருக்கணும். அப்ப தேவையினுடைய பண்பு நாங்க முதலாவது பார்த்திருக்கிறோம், அத்தியாவசியமானது. சரிதானே? எல்லோருக்கும் பொதுவானது, வரையறைக்குட்பட்டது, தோற்றுவிக்க முடியாதது. சோ இதுல என்ன விஷயம் வந்திருக்குது அப்படின்றதான் நாங்க பார்க்கணும். சரிதானே? ஐடியா எங்களுக்கு தேவையினுடைய பண்புண்டோன்னு எங்களுக்கு வந்துடணும். அப்ப இங்க பாப்போம், பல்வகைப்பட்டது. பல்வகைப்பட்டதா? பல்வகைப்பட்டது கிடையாது, அது விருப்பத்துக்குரியது. வரையறைக்குட்படாதது, வரையறைக்குட்பட்டதுதான் தேவை. அப்ப இது விருப்பத்துக்குரியது, அப்ப இதுவும் வராது. வணிகரால் தோற்றுவிக்க கூடியது விருப்பம், விளம்பரங்கள் மூலமாக விருப்பத்தை தோற்றுவிக்கலாம், ஆனால் மனித தேவையை தோற்றுவிக்க முடியாது. அதன் அடிப்படையில பொதுத்தன்மை கொண்டதுங்கிறதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன், எனக்கும் பசி வரும், உங்களுக்கும் பசி வரும். சோ உணவுங்கிறது பொதுவான ஒரு தேவை. சரிதானே? அதே மாதிரி எனக்கும் உறையுள் தேவை, அதாவது தூங்குறதுக்கான இருப்பிடம் தேவை, உங்களுக்கும் தேவை. அது மாடி வீடா அல்லது குடிசையாங்கிறது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. சோ அதனால என்னது, ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃபோர்த் ஒன். ரைட். இப்ப எனக்கு ஃபாத்திமா சொல்லுங்க, மூன்றாவதுக்கு என்ன ஆன்சர்? தயாரிக்கப்பட்ட. ரைட். இங்க பாப்போம், பின்வருவனவற்றுள் பொருள் உற்பத்தி வணிகமாக கருதப்பட முடியாதது. அப்ப பொருள் உற்பத்தி வணிகம் என்று கருதப்பட முடியாததுன்னா இந்த கொஸ்டின் என்னவாக இருக்கு? பாத்திமா, என்ன இது கொஸ்டின்? நிஷிதா, என்ன கொஸ்டின் இது? பொருள் உற்பத்தி வணிகமாக கருதப்பட முடியாததுன்னா இது என்ன கொஸ்டின் மறைமுகமா? சேவை உற்பத்தி வணிகம். அப்ப நாங்க ரெண்டு தான் படிச்சிருக்கிறோம், பொருள் உற்பத்தி வணிகம், சேவை உற்பத்தி வணிகம். அப்ப இங்க சேவை உற்பத்தி வணிகத்தை கேட்டிருக்காரு. அப்ப குயிக்கா உங்களுக்கு தலையில ஓடணும், சேவை உற்பத்தி வணிகம் என்று என்னத்தை படிச்சிருக்கிறோம். அப்ப இதுல சேவை உற்பத்தி வணிகம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. பாத்திமா சொன்ன விடப்புல என்னது? மொத்த வியாபார நிறுவனங்கள். எஸ், மொத்த வியாபார நிறுவனம் தான் சேவையை வழங்குறது. தயாரிக்கப்பட்ட உணவுல உணவு பொருள், மோட்டார் வாகனங்கள் பொருள், கையடக்க தொலைபேசிங்கிறதும் பொருள். அப்ப இவைகள் என்ன செய்யாது, வராது. அப்ப என்ன ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஃபர்ஸ்ட் ஒன். என்ன? ரைட். இதெல்லாம் நான் படிச்ச விடயம். சரிதானே? இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புறேன். சரிதானே? இந்த மாதிரி அமைப்புகள்ல தான் கேள்விகள் வரும். சரியோ? ஓகே மிஷிதா, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபோர்த் ஒன்? பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக வணிகங்களுக்கு தேவையான வளங்களை குறிப்பது உற்பத்தி காரணிகள். பொருட்கள் அல்லது சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான வணிகங்களுக்கு தேவையான வளங்களை குறிப்பது. என்ன வளங்களை குறிப்பது? பௌதிக வளமா, மூலதன வளமா, உற்பத்தி காரணிகளா, அல்லது மேற்கூறிய எவையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்ன? அப்ப பொருட்கள் அல்லது சேவைகள் உற்பத்தி செய்யறதுக்கு வணிகங்களுக்கு தேவையான வளங்களை நாங்க என்னென்னு பார்த்திருக்கிறோம், உற்பத்தி காரணிகள்ல பார்த்திருக்கிறோம். உற்பத்தி காரணிகளுக்குள்ள என்னென்ன வரும்? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. என்ன? ரைட். சோ அதனால எங்களுக்கு தெரியும், இதுதான் உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற உள்ளீடுகள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வளங்கள் என்று சொல்லுவோம், உற்பத்தி காரணிகள். ரைட். ஓகே, ஃபிஃப்த் ஒன். ஆகாஷ் சொல்லுங்க பாப்போம். அந்நிய வளங்கள், காலநிலை. உற்பத்தி காரணிகளில் மூலதனமாக கருதப்படக்கூடிய விடை தொகுதியினை தெரிவு செய்க. முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உற்பத்தி காரணிகள்ல 4 இருக்கு. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. இதுல மூலதனம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். மூலதனம்டா மனிதனால உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். மூலதனம்ங்கிறது மனிதனால உருவாக்கப்பட்டதாக இருக்குது. சோ அதனால நாங்க இங்க அண்டர்லைன் பண்ண வேண்டிய விடயம் முதலாவது மூலதனமாக கருதப்படக்கூடிய விடயம். அப்ப மனிதனால உருவாக்கப்பட்டது எங்க இருக்குன்னு சொல்லித்தான் நாங்க தேடணும். எங்க இருக்கு மனிதனால உருவாக்கப்பட்டவைகள்? எத்தனாவது ஆன்சர்ல இருக்கு ஆகாஷ்?
அந்நிய வளங்கள் காலநிலை அடி வாங்க போறார். மிஷிதா, வாட் இஸ் த ஆன்சர்? இயந்திரம் மோட்டார் வாகனம். இயந்திரம் மோட்டார் வாகனம். மனிதனால உருவாக்கப்பட்டதா கணிய வளம்? மனிதனால உருவாக்கப்பட்டதா காலநிலை? நோ. கணிய வளமும் காலநிலையும் நிலம். நிலம் என்று சொன்னா உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய இயற்கை வளங்கள், இயற்கையாக தோன்றிருக்கணும். அது நிலத்துக்கு கீழேயா இருக்கலாம், அது கனிய வளம் எடுப்போம். நிலத்துக்கு மேலேயாக இருக்கலாம், காலநிலை, காட்டு வளம், சூரிய ஒளி, மழை நீர், இவற்றையெல்லாம் சொல்லலாம் நிலம். ஆகவே இது நிலத்துக்குள்ள வரும். அதே மாதிரி சுரங்க தொழிலாளர்கள், அதே மாதிரி கணக்காளர்களை பார்த்தோம்னு சொன்னா என்னது, அவர்கள் உழைப்புக்குள்ள வருவாங்க. என்ன, அதே மாதிரி இயந்திரம் என்னது மூலதனத்துக்குள்ளேயும், கனிய வளம் நிலத்துக்குள்ளேயும் வரும். ஆகவே இந்த 3 ஆன்சரும் ஆன்சராக எடுக்க முடியாது. then answer is going to be which one? third one. ஏன்? இயந்திரம் மோட்டார் வாகனம்ங்கிறது தான் மனிதனால உருவாக்கப்பட்டவைகளாக காணப்படும். மூலதனம் என்றா மனிதனால உருவாக்கப்பட்டவையா இருக்கு. உழைப்புன்னு சொன்னா நிறுவனத்துக்கு பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு சரிதானே ஊழியர்களால வழங்கப்படுகின்ற உடல் உள ரீதியான பங்களிப்பு. சரியா? அதாவது உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும், அதாவது அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலை. அது செய்யறது யாரு? தொழிலாளர்கள், கணக்காளர்கள். சரிதானே? சோ இப்படியான வேலைகள் செய்யக்கூடிய உழைப்புக்குள்ள வரும். முயற்சிக்குள்ள நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முயற்சியாளராக இருப்பார். சரிதானே? அப்ப தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். சரியோ? ரைட். ஆகாஷ் கவனம். ஓகே, ஃபாத்திமா சொல்லுங்க 6th ஒன்னுக்கு. முகாமையாளர். வணிகம் ஒன்றின் வணிக திட்டத்தை சரியான முறையில் செயற்படுத்துதல். அப்ப வணிகத்துக்கு திட்டமிடுறது யாரு? திட்டமிடுறது யாரு? திட்டமிடுறவர் உரிமையாளர். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறவர் யாரு? செயற்படுத்துறவர் யாரு? முகாமையாளர். ரைட். அதே மாதிரி சரியான தீர்மானங்கள் எடுக்கிறது, அப்ப டிசிஷன் மேக்கிங் பண்றவர் யாரு? அவரும் முகாமையாளர். அப்ப இது கூடுதலாக யோசிக்க வேண்டிய விடயமே கிடையாது. இது முகாமையாளர். நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? அட்டவணை போட்டு படிச்சிருக்கிறோம். ஊழியர்கள் என்னத்துக்கு அக்கறை செலுத்துவாங்க? சிறந்த சம்பளங்களை பெற்றுக்கொள்றது. சரிதானே? அதே மாதிரி வழங்குனர்கள் தேவையான நேரத்துல என்னது வளங்களை வழங்குவதற்கும் வழங்கப்பட்ட பொருட்களுக்கான காசை பெற்றுக்கொள்றதுக்கு. உரிமையாளர் என்னத்துக்கு? வணிகத்திலிருந்து ரிட்டனை பெற்றுக்கொள்றதுக்காக அக்கறை செலுத்துவார். இதுவே நாங்க மாறி பார்த்தோம்டா, முகாமையாளர் மீது ஏன் அக்கறை செலுத்துது ஒரு நிறுவனம் என்றா என்னது இதை கொடுப்போம். ஊழியர் மீது ஏன் அக்கறை செலுத்துது? அவங்க நல்ல முறையில வேலை செய்யணும், சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை செய்யணும். அதே மாதிரி உரிமையாளர் அவர் என்ன செய்யணும்? அவர் மூலதனத்தை ஈடுபடுத்தணும். வழங்குனர்கள் பார்ப்பாங்க தொடர்ச்சியாக என்னது அவரு சாமான கொண்டு வரணும்ங்கிறதான் நிறுவனம் ஒன்று என்ன செய்யும்? அக்கறை செலுத்தும் இந்த தரப்பினர்கள் மீது. அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர். இதுல யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். நெக்ஸ்ட் ஒன் நிஷிதா, 7th. யாதேனும் வணிகம் ஒன்றின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி பொருட்களுக்கு சமமான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துபவர்களை குறிப்பது போட்டியாளர்கள். போட்டியாளர்கள். சரிதானே? நாம உற்பத்தி செய்யறதுக்கு அதே மாதிரி இன்னொரு பொருளை, சேம் பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்வாரா இருந்தா அவர் போட்டியாளராக இருப்பார். இப்ப நாங்கள் ஒரு சில்லறை கடை ஒன்று வச்சிருக்கிறோம்டா, அதே சில்லறை கடையை இன்னொருத்தர் வச்சிருக்கிறாருண்டா அவர் ஒரு போட்டியாளரா இருப்பார். நானும் ஒரு சிக்கன் ஷாப் வச்சிருக்கேன், அதே மாதிரி இன்னும் ஒருத்தர் அதே மாதிரி ஒரு சிக்கன் ஷாப் வச்சிருக்காருன்னா அவரும் போட்டியாளர். அதாவது நாங்க என்னத்தை விற்பனை செய்யறோமோ, என்னத்தை உற்பத்தி செய்யறோமோ அதையே அவரும் செய்வார். சோ சமமான பொருட்கள் சேவைகளை என்ன செய்வாரு? உற்பத்தி செய்வார் அல்லது சந்தைப்படுத்துவார். இவர் யாரு? காம்படிட்டரா இருப்பார், போட்டியாளர். இதுல நாங்க கன்ஃபியூஷன் படவே தேவையில்லை. சரி, உரிமையாளர் என்னது? இவர் என்ன செய்வாரு? இவரு நிறுவனத்துக்கு தேவையான மூலதனத்தை ஈடுபடுத்துறவர். வழங்குனர்கள் நிறுவனத்துக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கக்கூடியவர்கள். இவங்க நிறுவனத்துல பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யக்கூடிய தரப்பினர்கள், வாடிக்கையாளர்கள். ரைட். சோ அதனால ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். சரியா? அடுத்தது ஃபாத்திமா, what is the answer for 8th one? ADE. Okay, we will see. Made
கூறப்பட்டவற்றுள் புறச்சூழல் காரணியை மட்டும். அவ முதலாவது என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணணும், புறச்சூழல் காரணிகளை மட்டும். அப்ப புறச்சூழல் காரணிகளை மட்டும் போக்குள்ள நாங்க என்ன செய்வோம், இதை நாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம். வாடிக்கையாளர் எது, அகச்சூழலா புறச்சூழலா? புறச்சூழல். அப்ப அவர் வருவார். உரிமையாளர் அகச்சூழலா புறச்சூழலா? அகச்சூழல். அப்ப இவர் வரமாட்டார். ஊழியர் அகச்சூழலா புறச்சூழலா? ஊழியர் நிறுவனத்துக்குள்ள இருக்கிறவர், அப்ப அவரும் வரமாட்டார். அதே மாதிரி போட்டியாளர் அகச்சூழலா புறச்சூழலா? போட்டியாளர் நிறுவனத்துக்கு வெளியே இருக்கிறவர், அப்ப அவர் வருவார். அதே மாதிரிக்கு வழங்குனரும் நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய தரப்பினராக இருப்பாரு. சோ அவரும் வருவாரு. அப்ப ஆன்சர் ADE. ADEங்கிறது எத்தனையாவது? 4வது ஆன்சர். அப்ப நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய தரப்பினர்கள் யார் யார் இருப்பாங்க? நிறுவனத்தினுடைய உரிமையாளர், முகாமியாளர், ஊழியர்கள். இவங்க தவிர்த்த மற்ற எல்லாருமே புறச்சூழல் காரணியாக வருவாங்க. சரிதானே? இதுல டவுட் இருக்கா? மிஷிதா, ஆகாஷ், எனி டவுட்ஸ்? ஓகே. இப்ப ஆகாஷ் சொல்லுங்க, 9வதுக்கு என்ன ஆன்சர்? ஆன்சர் என்ன ஆன்சர்? குயிக் குயிக் குயிக். சரி, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. தொழில்நுட்ப சூழல். அவர் தொழில்நுட்ப சூழல் சொல்றாரு. ரைட். மற்றாக்கள் சொல்லுங்க, என்ன ஆன்சர்? நிஷிதா, வாட் இஸ் த ஆன்சர்? சட்டச்சூழல். சட்டச்சூழல். இதுல எங்க வாப்பா தொழில்நுட்ப சூழல் பாக்குறோம்? இங்க பாருங்க, அதுலயே சொல்லி இருக்கிறான். இங்க பாருங்க, உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், நுகர்வோர். உற்பத்தின்னா உற்பத்தி செய்யறவர், நுகர்வோர்னா நீங்க. வணிக சமூகம், அதாவது வணிகம் தொடர்பான பிசினஸ் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிற நோக்கத்தோட அங்கீகரிக்கப்பட்ட சட்ட விதிகள். அவனே சொல்றான், சட்ட விதிகளை கொண்டு வர சூழல் எந்த சூழல் அப்படின்னு சொல்லி கேட்டா சட்ட சூழல். இதுலயே நாம யோசிக்கணும். தொழில்நுட்பம்னா அவர் டெக்னாலஜி சம்பந்தமாக பேசியிருப்பார். பொருளாதாரம்னு சொன்னா வட்டி வீதம், சனத்தொகை, இப்படியான விஷயங்கள் பேசியிருப்பார். இயற்கைன்னு சொன்னா இயற்கையோட தொடர்புபட்ட விடயங்கள் சம்பந்தமாக பேசியிருப்பார். இதுலயே சொல்றான் சட்ட விதிங்கக்குள்ள நமக்கு அவ்வளவு கஷ்டமா? அப்ப இவரும் வராது, இவரும் வராது, இவரும் வராது. இதுல வெட்டி விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. டிரெக்டாவே ஆன்சரை சட்டச்சூழல் போட்டுடலாம். ஏன் பிள்ளையா பதில் சொல்றீங்க? கவனம். ரைட். இப்ப மிஷிதா, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் 10th one? சேமிப்பு. ஓகே, பாப்போம். தனிநபர் வருமானத்திலிருந்து நுகர்வுக்கு பயன்படுத்தி செலவிடப்படாது வைத்திருக்கும் பெறுமதி எவ்வாறு அழைக்கப்படும்? சேமிப்பு. நீங்க ஒரு பிசினஸ் ஒண்ணு செய்றீங்க, சரியோ? அல்லது ஒரு ஜொப் ஒண்ணுக்கு போறீங்க. அந்த ஜொப் ஒண்ணுக்கு போறீங்க, உங்களுக்கு மாதம் என்னது சம்பளம் வருது 50,000 ரூபாய். அந்த 50,000 ரூபாயில நீங்க வீட்டு தேவைகளுக்கு ஒரு 30,000 செலவழிக்கிறீங்கன்னா அது போக மீதமாக வாரது என்னது? சேமிப்பாக இருக்கும். சரியா? அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், இந்த நுகர்வும் இந்த சேமிப்பு, இந்த ரெண்டும் சேர்ந்து எதுக்கு சமனா இருக்கும்? உங்களுடைய என்னது? வருமானத்துக்கு சமனா இருக்கும். வருமானத்திலிருந்து நுகர்வுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா மீதமா இருக்கிறது சேமிப்பாக இருக்கும். ரைட், வெரி குட், வெரி குட் நிஷிதா, வெரி குட்டா. ஃபாத்திமா சொல்லுங்க, 11th ஒன்னுக்கு என்ன வரும்? அதிக போட்டிக்கு முகம் கொடுத்தல். பூகோளமயமாதல் சூழலினால் ஏற்படுகின்ற பாதகமான விளைவு என கருதப்படுவது யாது? அப்ப நாங்க அண்டர்லைன் பண்ணணும். ஒன்று என்னது? பூகோள சூழலுங்கிறது. 2வது என்ன விடையும்? பாதகமான விளைவுங்கிறது. அப்ப இதுல சிலது வாய்ப்பான விஷயத்தையும் தந்திருப்பாரு. ஏன்னா புறச்சூழல்ல வாய்ப்பும் அச்சுறுத்தலும் தானே. சோ அதனால அதையும் நாங்க கன்சிடர் பண்ணணும். அப்ப பாருங்க, நவீன தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்ள முடிதல்ங்கிறது என்னது? என்னது? ஒரு வாய்ப்பு. இயந்திரங்கள் பாவிக்க முடியும்ங்கிறது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அதிக போட்டிக்கு முகம் கொடுக்க வேண்டியது நிறுவனத்துக்கு என்னது? அது ஒரு பிரதிகூலம், அல்லது என்னன்னு சொல்லலாம், அது ஒரு அச்சுறுத்தல். அதே மாதிரி நாட்டினுள் வெளிநாட்டு மூலம் உட்பாற்றப்படுறது என்னது? சாதகமான விளைவு. என்ன? அதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். சோ ஆன்சர் இஸ் 3rd one. ரைட். ஆகாஷ், 12th ஒன்னுக்கு சொல்லுங்க.
இந்த சூழல்ல பிரச்சனை வருது. ஆகாஷ் ரிவைண்ட் போயிட்டு பார்க்கணும் என்ன விஷயம். ரைட், உலோகமய சூழல். ஓகே பாப்போம். வணிக உலகில் உற்பத்தி செய்யப்படுகின்ற சில பொருட்கள் சேவைகள் மிக விரைவாக காலாவதியாகும் நிலைக்கு உட்படுவதற்கு காரணமாக அமைகின்ற சூழலாக அமைவது. அதாவது வணிக உலகுல சில பொருட்கள் சேவைகள் மிக விரைவாக காலாவதி ஆகுதாம். அதாவது எக்ஸ்பைரி ஆகுதாம். சிறுதனி அப்படி எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு காரணமான சூழல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கார். என்ன சூழல்? என்ன சூழல் பிள்ளைகள்? விஷிதா, பாத்திமா, சூழல். என்ன சூழல்? பூகோள சூழல். பாத்திமா, தொழில்நுட்ப சூழல். தொழில்நுட்ப சூழல். ஏன் தொழில்நுட்ப சூழல்? ஏன் நீங்க தொழில்நுட்ப சூழலை சூஸ் பண்ணீங்க? புக்ல ஆன்சரை வாசிச்சேன், அப்ப அதை சூஸ் பண்ணேன். ரைட். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், வணிக உலகில உற்பத்தி செய்யப்படுகின்ற சில பொருட்கள் சேவைகள் மிக விரைவாக காலாவதி ஆகிற நிலைமைக்கு உட்படுவதற்கு காரணம் என்னன்னா நாங்க பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பம், பேக்கேஜிங். நாங்க சரியான முறையில நாங்க பேக்கேஜ் பண்ணி கொண்டோம்னு சொன்னா சரியான முறையில இருக்கும். அல்ல சரியான முறையில நாங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலைன்னு சொன்னா என்னது குயிக்காக பழுதா போயிடும். ஏன் இதுல பொருளாதார சூழல் வராதுங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம். எங்களுக்கு இது கன்ஃபார்ம். சட்டச்சூழல் வராது, இதுவும் கன்ஃபார்ம். இப்ப எங்களுக்கு பூகோள சூழலா தொழில்நுட்ப சூழலான்னு சொல்லி வரக்குள்ள நாங்க யோசிக்கணும். பூகோளம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்னது, தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட விடயம் என்னதுங்கிறது யோசிக்கணும். பூகோளம் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? அதாவது வெளிநாடோட எங்கட நாடு சம்பந்தப்பட போகுது. அதன் மூலமாக என்ன வாய்ப்பு அச்சுறுத்தல் வரும் என்று யோசிக்கக்குள்ள என்னது முதலீடுகள், போட்டி, என்ன அதே மாதிரி புதிய இயந்திர பாவனைகள், புதிய புதிய ஐடியாஸ், அதெல்லாம் தான் வரும். இங்க பாருங்க, இங்க சொல்ற விஷயம் மிக விரைவாக காலாவதி ஆகுற விடயம். சரியா? மிக விரைவாக காலாவதி ஆகுகின்ற விடயம். சரியான பிள்ளைகள்? சோ அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் சரியோ என்ன வரும் ஆன்சர்? தொழில்நுட்ப சூழல். பிகாஸ் நாங்க சரியான முறையில பேக்கேஜிங் பண்ணியிருந்தோம்டா என்னது அது சரியாக இருக்கும். என்ன? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, அப்ப என்ன ஆன்சர்? தொழில்நுட்ப சூழல். சரியா பாத்திமா, நிஷிதா? ஓகே சார். ஓகே, ரைட். இப்போ இந்த 13, 14 கொஞ்சம் ஆன்சர் பாருங்க பாப்போம். கொஞ்சம் செக் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். இப்ப யாரு? நிஷிதா சொல்லுங்க பாப்போம். 13 என்ன ஆன்சர்? வணிகம் ஒன்றின் வெளியகச் சூழலை ஆய்வு செய்வதன் மூலம் வாய்ப்பு, அச்சுறுத்தல் என்பவற்றை அறிந்து Then what is the answer? fourth one.
fourth one is the answer. சரியா? நிறுவனத்தினுடைய அகச்சூழலுக்குள்ள பாத்தீங்கன்னா பலம் பலவீனம் வரும். நிறுவனத்தினுடைய வெளியே சூழல பாத்தீங்கன்னு சொன்னா வாய்ப்பு அச்சுறுத்தல் வரும். அப்ப இதுல நாங்க கூடிய யோசிக்கிற அளவுக்கு உண்டு இல்ல, கண்ணுல பார்த்து குயிக்கா விட சொல்லக்கூடிய மாதிரிக்கு இருக்கு. அப்ப வாய்ப்பும் அச்சுறுத்தலும் 4வது. ரைட். இப்ப எனக்கு ஆகாஷ் சொல்லுங்க, 14வதுக்கு என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் ஆகாஷ்? வாட் இஸ் தி ஆன்சர் 40th ஒன்னுக்கு? பாத்திமா? பலமாகும். ரைட். சன்லைட் சவர்க்கார உற்பத்தி நிறுவனத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீட்டு இலச்சினை ஒன்று காணப்படுதலானது அந்நிறுவனத்துக்கு ஒரு பலம். ஏன்? அது நிறுவனத்தினுடைய உற்பத்தி சார்ந்த விஷயம். அது நிறுவனத்துக்குள்ளதான் இருக்கு. என்ன? நிறுவனத்துக்கு உள்ளதான் இருக்கு. அதுலயும் அவர் சொல்ற விடயம் என்னது? அந்த குறியீட்டு இலச்சினை ஒன்று காணப்படுறது அந்த நிறுவனத்துக்கு ஒரு என்னது, ஒரு பிராண்ட் நேம். சன்லைட் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் இருந்தா அது அவனுக்கான ஒரு என்னது, பலமாக காணப்பட போகிறது. என்ன? 14க்கு first one is the answer. சரியா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன் ஆகாஷுக்கு என்ன பிரச்சனை? ரைட். நிறைய கேள்விகள்ல பிழை வர்றீங்க. சரியான சும்மா மார்க்ஸ் போகும். நான் நினைக்கிற மாதிரிக்கு இன்னும் ஃபேம் தேவை, இன்னும் முயற்சி தேவை, இன்னும் படிக்கணும் நல்லா. சரி, இப்ப இவங்க சொல்லுங்க, நம்மட மிஷிதா 15வதுக்கு என்ன ஆன்சர்? டிஇ. ரைட், பாப்போம். டிஇ என்ன இவிடத்தை நான் போட்டு வைக்கிறேன், டிஇ. மற்றதுக்கு என்ன ஆன்சர்? 17க்கு யாரு? நம்மட ஆகாஷ். 16க்கு குயிக்கா சொல்லணும். என்ன செய்றீங்க? பாத்திமா 17வதுக்கு என்ன? பி. பிள்ளைங்கள 17க்கு. 17க்கு என்ன சொன்னீங்க? எனக்கு கேட்கலையே. ஏபி. ஏபி. ரைட். ஓகே, அது அப்படியே ஆகாஷ் சத்தத்தை காணல. 16வதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள். பி. பி. ரைட். ஓகே, வில் see. முதலாவது, வணிக அமைப்புகளில் வகைகள் சில கீழே தரப்படுகின்றன. சரிதானே? வெயிட்டா? வணிக அமைப்புகளின் வகைகள் சில கீழே தரப்படுகின்றன. தரப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு 15 தொடக்கம் 20 வரையான வினாக்களுக்கு விடையளியுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? ரைட். அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கேள்விய வாசிப்போம், அது பிறகு இதுக்கு வருவோம். சரியா? மேற்குறிப்பிட்ட வணிக அமைப்புகளில் இலாப நோக்கமற்ற பொதுத்துறை வணிகம். அப்ப இங்க 2 விடயம் தந்திருக்கிறான். ஒன்று என்னன்னு சொன்னா அது இலாப நோக்கமற்றதா இருக்கணும், அதே மாதிரி அரச துறைக்கு சொந்தமானதா இருக்கணும். அப்ப பாப்போம். முதலாவது தனியார் உரிமை. அது என்னது? தனியார் துறைக்குரிய லாப நோக்கம் உடையது. சோ அவர் வரமாட்டார். அப்ப அவர் வரமாட்டார்னா ஏயோடு தொடர்புடைய எந்த விடைகளும் வராது. முதலாவது எடுக்க இயலாது. அடுத்தது பங்குடைமை. அவரும் தனியுடைமை லாப நோக்கம். சோ பி இருக்கிறதும் ஆன்சராக எடுக்க முடியாது. அப்ப இவரையும் ஆன்சராக எடுக்க இயலாது. அடுத்தது கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி என்னது? தனியார் துறைக்குரிய லாப நோக்கமுடையது. ஆகவே இவரையும் எடுக்க இயலாது. அப்ப சி இருக்கிறதையும் ஆன்சராக நாங்க எடுக்க முடியாது. அப்ப ஆன்சர் இஸ் கோயிங் டு பி
தேர்ட் ஒன் டியும் ஈயும். சரியா? என்ன அரச திணைக்களமும் அரச கூட்டுத்தாபனம் தான் பொதுத்துறை சார்ந்தது, அதுவும் சேவை நோக்கத்துக்குரியதாகவும் இருக்கும். சரியோ? இது ஓகே. ரைட். அடுத்தது வாண்மை தொழிலில் ஈடுபவர்கள் ஆரம்பிப்பதற்கு பொருத்தமான வணிக அமைப்பு. அப்ப நாங்க இவ்விடத்தை முதலாவது தெரிஞ்சிருக்கோம் என்ன இந்த வாண்மை தொழில் அப்படின்னு சொல்றது என்ன அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்கணும், முதலாவது எங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். சரிதானே? முதலாவது வாண்மை தொழில்னா என்னன்னு தெரியணும், அப்பதான் எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரைட். அதாவது அதாவது எப்படி சொல்லலாம், அதாவது ட்ரெடிஷனலாக செய்யக்கூடிய அதுக்கும் சொல்லுவாங்க வாண்மை தொழில் அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன உதாரணத்துக்கு ஹேண்ட் கிராஃப்ட், நெசவு வேலைகள் செய்யறது, குடை தயாரிக்கிறது, அப்படியான வேலைகளுக்கும் சொல்றது. அதே மாதிரி அந்த வாண்மை தொழிலுக்கு வெயிட்டா ரைட். ஓகே. இங்க பாருங்க, வாண்மை தொழிலில் ஈடுபடுபவர்கள் ஆரம்பிப்பதற்கு பொருத்தமான வணிக அமைப்பு. வாண்மை தொழில் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றது, அதாவது பொருட்கள் அல்லது சேவைகளை வாங்கி வைக்கின்ற தொழில ஈடுபடுறதுதான் வாண்மை தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வாண்மை தொழிலில் ஈடுபடுபவர்கள் அதாவது ஈடுபடுற ஆட்கள் ஆரம்பிப்பதற்கு பொருத்தமான ஒரு வணிக அமைப்பு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வணிக அமைப்பாக நாங்க பங்குடைமையை பாக்குறோம். சரிதானே? சோ அதன் அடிப்படையில நாங்க இத எடுத்துக்கொள்றோம். சரிதானே? சாரி இன்னொரு மீனிங் இருக்கேனே, அதாவது வாண்மை தொழில் என்று சொல்லக்குள்ள அந்த நிபுணத்துவம் அடைந்தவர்கள் அப்படின்ற மாதிரியும் நாங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுல பல மீனிங் வரும். பட் இதுல அந்த வாண்மை தொழில் எடுக்கும் போது நாங்க என்ன எடுப்போம், அந்த ஒரே தொழில நல்ல சிறந்த தொழில்கள், இப்ப கணக்காளர்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பங்குடைமை இருக்கும். அப்படி எடுங்க. சரியா? அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வாண்மை தொழில்ல இப்போ உதாரணத்துக்கு வைத்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 மெடிக்கல் சென்டரை கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னா அது என்னது, பங்குடைமையாக இருக்கும், பார்ட்னர்ஷிப்பா இருக்கு. சோ அப்படி அதே மாதிரி சட்டத்தரணிகள் எல்லாம் சேர்ந்து என்னது ஒரு அமைப்பை நடத்துவாங்க, அதாவது ஒரு வணிகத்தை நடத்துவாங்கன்னா அது பங்குடைமை, பார்ட்னர்ஷிப்பா இருக்கு. சோ அடிப்படையில் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ஒன். அப்படி யோசிங்களா? ஏற்கனவே சொன்னதையெல்லாம் மறந்துடுங்க. வாண்மை தொழில் அப்படின்னு சொல்றது நெல் அந்த சிறந்த தொழில்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள், நெல் அந்த தேர்ச்சி பெற்ற தொழில்கள்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தொடங்குற ஒரு வணிக அமைப்பு உண்டால் அது பங்குடைமை. அதன் அப்படி மீனிங் எடுத்துக்கொள்ளுங்களாம் பிள்ளைகள். நிறைய மீனிங் வரும், பட் அப்படி இதுல மீனிங் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட். 17வதுக்கு என்னது சொன்னீங்க எனக்கு? 17வதுக்கு என்ன சொன்னீங்க பாத்திமா? ஏபி என்ன சொன்னது? ரைட். வரையறுக்கப்படாத நட்ட பொறுப்பினை கொண்டதும் சட்ட ஆளுமையற்ற அமைப்பாகவும் காணப்படுகின்ற தனியார் துறை அமைப்புகளாக கருதப்படக்கூடியவை. இதுல தனியார் துறை அமைப்புண்டே சொல்லிட்டார். அப்ப தனியார் துறை அமைப்புங்கக்குள்ள அரசுக்குரியது என்னது? வரவே வராது. அடுத்தது என்னது? சட்ட ஆளுமை அற்றதுன்னுட்டாருன்னா சட்ட ஆளுமை எதுக்கு இருக்கு? கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அவரும் வரையலாதுண்டா மற்ற 2 பேர் தான் என்னது, நட்ட பொறுப்பு வரையறுக்கப்படாதும் சட்ட ஆளுமை அற்றதும் தனியார் துறைக்குரிய வணிக அமைப்பாகவும் இருப்பாங்க. சோ ஏன் பி. சோ இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. சரிதானே? முதலாவது ஆன்சர். 16வதுல டவுட் இருக்குதா? 16வதுல வாண்மை தொழில பிரச்சனை இருக்கா? நிஷிதா விளங்கிட்டா நான் சொன்னது? இப்ப விளங்கிட்டு சார். ரைட். ஓகே ஓகே ரைட். தென் இந்த 18, 19, 20 என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம்.